மாவீரர் யார் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே எங்களுடைய தேசத்தின் விடுதலைக்காக ஒரு உயர்ந்த ஒப்பற்ற தலைவரின் வழிகாட்டலில் களமாடி பலியாகி போன அந்த மானமா வீரர்கள்தான் மாவீரர்கள். இதை ஏன் நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன் என்றால், எங்களுடைய இன்றைய 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த சிறுவர்களுக்கு இது நன்கு தெரிய வேண்டும். சில வேளைகளில் இப்பத்த காலம் அவர்களுக்கு அதை அறியாமல் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்துவிடக்கூடாது. அந்த வரலாற்றை சரியான முறையில் எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் நாம் கடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய இனத்தின் வரலாறு முன்னர் மழுங்கடிக்கப்பட்டது போலவே எங்களுடைய போராட்ட வரலாறும் மிக மோசமாக மழுங்கடிக்கப்படும். எங்களுடைய அன்பான மாவீரர் பெற்றோர்களே, இந்த மாவீரர் கௌரவிப்பு நிகழ்வென்பது உங்களை, நீங்கள் ஈன்று தந்த அந்த பிள்ளைகளை இந்த விடுதலை போரிலே அவர்கள் ஆற்றிய சேவைகளும் அவர்கள் தங்களது ஒப்பற்ற உயிரை இந்த விடுதலைக்காக கொடுத்ததன் விளைவாகவும் உங்களை கௌரவிக்க வேண்டிய அந்த மகத்தான தேவை இந்த மண்ணுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த களப்பாளையான மாவீரர்கள் செய்த தியாகங்கள் சாதாரணமானதல்ல. அவர்கள் இந்த விடுதலைக்காக தங்களுடைய இளமை காலங்களை இழந்தது மட்டுமன்றி தங்களுடைய உயிர்களையும் இந்த விடுதலைக்காக பல்வேறுபட்ட வழிகளில் தியாகங்களை செய்து, அது ஒரு கரும்புலியாக இருக்கலாம், இன்னும் ஒரு வகையில் அந்த முகம் தெரியாத கரும்புலியாக கூட பல்வேறுபட்ட வடிவங்களில் எங்களுடைய போராளிகள் அந்த சாவை அணைப்பதற்கான வழிகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவை அந்த மாவீரர்களை, அந்த மானமா வீரர்களை போற்றி கௌரவிக்கின்ற அந்த நிகழ்வாகவும் தான் இது அமைகின்றது. எனவே இந்த வரலாறு என்பது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அது இந்த இனத்திற்கு ஒரு வரலாற்று கடமையாக தொடர்ச்சியாக இருக்கும். இப்போது இந்த எங்களுடைய அந்த விடுதலை போரிலே பல்வேறுபட்ட போராளிகளின் தியாகங்கள், அவர்கள் மாவீரர்கள் ஆகுவதற்கான அந்த வழிகளிலே பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஒரு கரும்புலி வீரன் தன்னுடைய அந்த முகம் தெரியாத தாக்குதலுக்கு அவன் தயாரான போது அவனுடைய அந்த இறுதி கணங்கள் அவனுடைய தாயாரிடம் அவன் அந்த நடவடிக்கைக்கு செல்வதற்கு முதல் ஒரு தாயாரிடம் ஒரு சின்ன லீவில் போய் அந்த ஒரு சில மணித்தியாலங்களை தாயாரோடு கழித்து விட்டு வருவதற்காக அவன் வீடு செல்கின்றான். அப்போது அவன் போகும்போது ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை இடையில் கச்சான் வைத்து கொண்டு நிற்கிது. அவன் அந்த பிள்ளையையும் கடந்து தன்னுடைய வீட்டுக்கு போகின்றான். அப்போ அங்கே போனால் தாய் இருக்கிறான். அப்போ தாயிட்ட கேட்குறான், எங்கேயம்மா தங்கச்சி என்று சொல்லி. அப்போ தாயார் சொல்கிறா, தங்கச்சி கச்சான் வைக்க போயிட்டான்ட்டு. அப்போ அவன் யோசிக்கிறான், நான் அந்த பார்த்து வந்த அந்த கச்சான் வைக்கிற அந்த சிறுமி தன்னுடைய
தங்கையாக இருக்குமோ. உண்மையிலேயே அவனுடைய தங்கை தான் அவன் வந்த பாதையில் சந்தித்த அந்த கச்சான் விற்கின்ற வியாபாரியாக இருந்திருக்கிறாள். அதையும் கடந்து அவன் அந்த தனக்கு தன்னுடைய லீவாக கிடைத்த அந்த சில மணித்தியாலங்களை தன் தாயாரோடு கழிப்பதற்காக இருந்தபோது தாயார் அவனுக்கு சமைத்து சாப்பாடு கொடுப்பதற்கு அவனிடம் எதுவுமே இல்லாமல் அந்தரப்படுவதை உணர்ந்து கொள்கிறான். அப்போது அவன் தன்னுடைய அந்த நடவடிக்கைக்காக கொடுக்கப்பட்ட அந்த காசிலிருந்து அந்த காசை எடுத்து அதிலிருந்து ஒரு 500 ரூபாவை எடுத்து தாயாரிடம் கொடுக்கின்றான். அம்மா சமைச்சு தாங்க, ஏன்னா தாயிட்ட பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்குறது காசு இல்லை. அப்போ 500 ரூபா காசை கொடுத்து சமைச்சு தாங்க கொண்டு கொடுத்த நேரம் தாய் கோழியும் வாங்கி நல்ல வடிவாக அந்த 500 ரூபாவில் சமைச்சு சாப்பாடும் கொடுக்குறான். அவன் அந்த சிறிய இடைவேளையை முடித்து கொண்டு தன்னுடைய நடவடிக்கைக்காக செல்ல தயாராகின்றான். அவன் வீட்டிலிருந்து தன்னுடைய தாயாரிடம் விடுபெறுகிற நேரம் அந்த தாயார் தன்னுடைய கஷ்டம் தாங்க முடியாமல் அந்த வீரனிடம் கேட்கின்றா, தன்னுடைய பிள்ளையிடம், தம்பி இன்னொரு 500 ரூபா காசு இருந்தால் தந்துட்டு போன்னு சொல்லி. அவன் நினைத்திருந்தால் அந்த நடவடிக்கைக்கு வைத்திருந்த காசு அவ்வளவுத்தையுமே தாயாரிடம் கொடுத்து விட்டு அவன் போய் தன்னுடைய பொறுப்பாளரிடம் இந்த பிரச்சனையை சொல்லியிருந்தார். அவர் எந்தவித கண்டிப்புமின்றி அதை ஏற்றுக்கொண்டு அவனுடைய நடவடிக்கைக்கான இன்னொரு தொகுதி காசை கொடுத்து அவர் அந்த நடவடிக்கையாக அனுப்பியிருக்க முடியும். அல்லது அவன் நினைத்திருந்தால் தன்னுடைய குடும்பம் கஷ்டப்படுகின்றது, இந்த கஷ்டத்தில் தான் விட்டுட்டு தன்னுடைய தாக்குதலுக்காக தான் போய் தனக்கொண்டு நடந்தால் இன்னும் என்னுடைய குடும்பம் கஷ்டப்படும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவன் எதையுமே நினைக்கவில்லை. அவன் சொல்லுறான், இது என்னுடைய காசு இல்லையம்மா, இது என்னுடைய இயக்கத்தினுடைய காசு, இது என்னுடைய நடவடிக்கைக்காக தந்த காசு என்று சொல்லிவிட்டு அந்த தாய்கிட்ட 500 ரூபாவை கொடுக்காமலே அவன் போய் அவன் ஒரு தன்னுடைய தாக்குதலுக்காக சென்று அவன் வீரமரணம் அடைகின்றான். ஆகவே இந்த இடத்தில் தான் எங்களுடைய போராளிகள் மாவீரராகின்ற அந்த பாதையில் சந்தித்த எத்தனை சவால்கள், எத்தனை நெஞ்ச உருக்கும் சம்பவங்கள் இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே இதுதான் எங்களுடைய போராளிகள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களும் கடினமான பாதைகளும் நெஞ்சை நெகிழ்கின்ற சம்பவங்களுமாக இருக்கின்றது. இவ்வாறு ஆயிரம் சம்பவங்களை கடந்துதான் ஒவ்வொரு போராளிகளும் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு போராளிகளும் வரலாறு படைக்கின்றார்கள் என்றால் அவனுக்கு பின்னால் எத்தனையோ சோகங்கள் இருக்கிறது. அந்த சோகங்களையும் தாண்டித்தான் அந்த விடுதலைக்காக அவன் பயணித்து கொண்டிருக்கிறான். இந்த சோகங்களை, இந்த வரலாறுகளை அறியாதவர்கள் இன்று எங்களுடைய போராட்ட வாழ்க்கையை விலை பேசி நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த கடினமான பாதைகளிலிருந்து எங்களுடைய போராட்ட வரலாற்றை சரியாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு வரலாற்று பின்னணி எங்களுக்கும் மாவீரர் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் நிச்சயமாக இருக்கின்றது. நாங்கள் வாழும் காலங்களிலே எங்களுடைய வரலாறு சிதைக்கப்படுமாக இருந்தால் எதிர்கால சந்ததிகள் நிச்சயமாக வரலாற்றை நன்கு அறியாதவர்களாக, அது வேறொரு வழியில் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய வரலாறுகள் திரிக்கப்படும். இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நீங்கள் மாவீரர் பெற்றோர்கள் உறுத்துடையவர்கள் இதில் இருப்பதால் நான் மிக தெளிவாக சொல்கின்றேன். துயிலும் இல்லங்களில் எவ்வாறான வியாபார அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அது ஒரு துயிலும் இல்லமில்லை, எல்லா துயிலும் இல்லங்களிலும் இதுதான் நடைபெறுகின்றது. அங்கே நிர்வாகம் வெளிப்படையாக தெரிவு செய்யப்படுவதில்லை. அந்த போராட்ட வரலாற்றை தெரியாதவர்கள் அங்கு அந்த நிர்வாகங்களை நடத்த முற்படுகின்றார்கள். தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிர்வாக முறைமையை கடைபிடிக்க வலிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய போராளிகள்
பிரதேசம் கடந்து ஒரு ஒப்பற்ற உன்னதமான இலட்சியத்துக்காக அம்பாறையில் இருக்கிற ஒரு போராளி யாழ்ப்பாணத்திலும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு போராளி மன்னாரிலும், மன்னாரில் இருக்கிற ஒரு போராளி மட்டக்களப்பிலும், மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு போராளி வவுனியாவிலும், இவ்வாறு மாவட்டங்கள் கடந்தும் எல்லைகள் கடந்தும் அவர்கள் தங்களுடைய சேவைகளை ஆற்றியிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் மாவீரர்களாக உறங்குகின்ற அந்த கல்லறைகள் சில பிரதேசவாதங்கள் மேலெழும்பி எங்கட ஊரில் அந்த துயிலமில்லம் இருக்கிறண்டா எங்கட ஊருக்கு இருக்கிறார்கள்லாம் அந்த துயிலமில்லத்தை நிர்வகிக்கலாம், வேறு ஒருத்தன் பெறக்கூடாது என்று சொல்லி சில வரையறைக்குள் அந்த துயிலமில்லங்களை பாவிப்பதை நாங்கள் காக்கின்றோம். ஆகவே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள். எங்களுடைய காலங்களிலே, நாங்கள் வாழ்கின்ற காலங்களிலே, நாங்களெல்லாம் அவர்களோடு ஒன்றாக களப்படியான ஆற்றியவர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னே வாழ்ந்த அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த உறவுக்காரராகிய தாயும் தந்தையும் சகோதரரும் இருக்கின்ற காலங்களிலே இவ்வாறான ஒரு குறுநிலை எதிர்பார்ப்புகளும் வரலாற்றை திரிவுபடுத்துகின்ற முறைமைகளும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த விஷயங்களில் இருந்து நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பால் எவ்வாறு துயிலுமில்லம் நிர்வகிக்கப்பட்டதோ அந்த வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல்வாதி கிளிநொச்சி மண்ணிலே சென்ற மாவீரர் நாளன்று, நான் அந்த அரசியல்வாதியின் பேரை மிஞ்சி சொல்லத்தான் போகிறேன். ஏனெண்டா அவ்வாறான சம்பவங்கள் இனிமேல் நடந்துடக்கூடாதுன்றாக்கா. அப்போ அந்த அரசியல்வாதி ஒரு 3 மாவீரர் தாய், தயவு செய்து இந்த மாவீரர் பெற்றோர்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வரக்கூடிய அபாயங்களை பற்றி நான் கதைக்கின்றேன். ஒரு 3 மாவீரர் தாய் கிளிநொச்சி கனகபுரம் துயிலுமில்லத்தில் மாவீரர் பொதுச்சுடர் ஏற்றுவதற்காக முதல் நாள் கதைக்கப்பட்டு அந்த துயிலுமில்லத்துக்கு வரவழைக்கப்பட்டு இறுதி நேரத்தில் அவள் இன்னொரு கட்சி அலுவலகத்தில் போய் கொடியேற்றிவிட்ட மாவீரர் சுடர் ஏற்றியதற்காக அந்த அம்மாவுக்கு, அந்த 3 மாவீரருடைய தாயாருக்கு கனகபுரம் துயிலுமில்லத்தில் பொது சுடர் ஏற்றுவதற்கான சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டு பிரிதொரு 3 மாவீரர் தகப்பனாருக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. முதலாவது நான் கேட்கிறேன், இந்த அரசியல்வாதிக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? எங்களுடைய மாவீரர் துயிலுமில்லத்தில் இந்த மாவீரருடைய பெற்றோர் தான் விளக்கேற்றோனும், அல்லது இந்த மாவீரருடைய பெற்றோர் விளக்கேற்றக்கூடாதென்று வரையறுக்கின்ற அந்த உரிமையை யார் கொடுத்தது? அது யாரும் கொடுக்கவில்லை அவருக்கு. அவர் தன்னுடைய அரசியல் நலனுக்காக துயிலுமில்லங்களை மிக மோசமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்போது துயிலுமில்லங்களை பூங்காக்களாக பதிவு செய்து அங்கே ஒரு வரலாற்றை அளிக்கின்ற ஒரு திட்டமிட்ட நாசகார செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது கிளிநொச்சி புதுக்குடியிருப்பிலேயும் கூட சென்ற மாதம் அந்த கிளிநொச்சி தேவிபுரம் துயிலுமில்லத்தை தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்ய எடுத்த முயற்சி மக்களின் விழிப்புணர்வு காரணமாக, உங்களை போன்ற மாவீரர் பெற்றோர்களின் விழிப்புணர்வு காரணமாக அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது கிளிநொச்சி மண்ணிலே 3 துயிலுமில்லங்களும், ஒன்று கனகபுரம் துயிலுமில்லம், விளங்காவில் துயிலுமில்லம், மற்றது தேராவில் துயிலம், விசுவமடுவில் அமைந்துள்ள தேராவில் துயிலுமில்லம். இந்த 3 துயிலுமில்லங்களையுமே தாவரவியல் பூங்காவாக மற்றும் சிறுவர் பூங்காவாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய அடையாளங்கள் அங்கே இருந்து அழிக்கப்படுகின்றது. இந்த பெருமைக்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறவர் தன்னை தமிழ் தேசியவாதியாக காட்டிக்கொண்டிருக்கின்ற கௌரவ ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்த வேலையை செய்கிறார். வெளியில் பார்த்தா சரியான தமிழ் தேசியவாதி என்றும் மேடை பேச்சுகளிலையும் விரும்பினால் பாராளுமன்றங்களிலும் முழங்கி தள்ளுகின்ற ஸ்ரீதரன் இந்த நாசகார நயவஞ்சக செயலை எங்களுடைய மாவீரர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்றார். இதை நீங்கள் நன்கு புரிய வேண்டும். எனவே இந்த வாய்ப்பை நாங்கள் கொடுக்காமல் சரியான முறையில் அந்த துயிலுமில்லங்களை துயிலுமில்லங்களாக நிர்வகிக்க வேண்டுமாக இருந்தால்
இந்த வருடமே ஒவ்வொரு துயிலும் இல்லங்களிலும் மண்ணாலான மாதிரி சமாதிகளை அமையுங்கள். உங்களுக்கு தெரியும் 2009 முதல் நாங்கள் துயிலும் இல்லங்களில் கல்லால் சமாதி அமைத்திருந்தோம். மாதிரி சமாதிகளை கல்லறைகளை அமைத்திருந்தோம். அது சமாதான காலத்துக்கு பிறகுதான் நாங்கள் அப்படி அமைக்க துவங்கினாங்கள் கல்லால். அதுக்கு முதலெல்லாம் நாங்கள் விதைகுழிகளிலே வித்துடல்களை விதைத்துவிட்டு மண்ணாலான சமாதிகளைத்தான் அமைப்போம். அந்த பெட்டி வடிவில் மண் அந்த குழிக்கு மேலே மண்ணை போட்டு புட்டியாக போட்டு மம்பட்டியால் நில வடிவாக ஷேப் பண்ணி அதை வருஷம் இல்லை ஒவ்வொரு மாதமும் அதை புது பொலிவோடு வைத்திருக்கக்கூடிய மாதிரி அங்கு எல்லாம் ஆட்கள் நின்று அந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். இப்போதெல்லாம் மாவீரர் துயிலும் இல்லங்கள் கட்டாந்தரையாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் நவம்பர் மாதம் வந்தால் தான் எல்லாருக்கும் வெளிநாட்டு காசு வரையில தான் இந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் நினைப்பு வரும். அப்போ தான் நாங்கள் போய் நிற்பினோம். அதுக்கு முதல் அவைக்கு அந்த நினைப்பே வராது. 27ஆம் தேதி முடிஞ்சு 28ஆம் தேதியோட எல்லாரும் வெளியில் வந்துச்சுனோம்னா அப்புறம் அடுத்த வருஷம் தான் போவினோம். அதுக்கிடையில் அங்கே ஆடு மாடும் புல்லும் செடியும் காடு பற்றி கிளம்பியாத்தான் இருக்கு. அவை இந்த நிலையில் இருந்தும் இந்த வரலாற்று திணிப்புக்கு மாற்றுவதற்கும் நாங்கள் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விடயம் அந்த துயிலும் இல்லங்களில் மண்ணாலான மாதிரி சமாதிகளை முதல் கட்டம் அமைத்தல். முடிந்தவரை இந்த வருடமே அதை செய்யுங்கள். நாங்கள் இப்பொழுது ஒரு ஊடக சந்திப்பையும் செய்துவிட்டு வந்தோம் அதனை ஊக்கப்படுத்துவதற்காக. ஆகவே அதற்கு நாங்கள் ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை. அதற்கு நாங்கள் ஒன்று திரட்டையும் அனுமதி எடுக்க தேவையில்லை. நாங்கள் போய் மம்பட்டியையும் கொண்டு போய் நல்ல வடிவாக அந்த ஒரு நிர்வகிப்பின் பிரகாரம் அங்கே நாங்கள் அந்த மண்ணை விதைகுழிகள் மாதிரி அமைச்சு நாங்கள் அந்த கல்லறையாக மாதிரி கல்லறையை மண்ணால் செய்வமாக இருந்தால் அது ஒரு அழகாக இருக்கும். அது இப்போ எப்படி கல்லறைகள் முந்தி வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தோம், நீங்கள் எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் அப்படி ஒரு நேர்கோடாகத்தான் இருக்கும். அது அந்த முறையில் நாங்கள் சரியான முறையில் முதல் நாங்கள் எளிமையாக செய்யக்கூடியதும் காசு இல்லாமல் செய்யக்கூடியதும் யார்கிட்டையும் அனுமதியும் பெற தேவையில்லை. நாங்கள் போய் அந்த விதைகுழிகளுக்கு மேலே நாங்கள் ஒரு மண்ணாலான மாதிரி சமாதிகளை அமைத்து நாங்கள் முதல் அடையாளப்படுத்தி நாங்கள் அதுக்கு முன்னுக்கு நின்று தான் விளக்கு கொடுத்தோம். இப்போ நாங்கள் கம்பியை கொண்ட குத்தி போட்டு விளக்க கொளுத்தி போட்டு அடுத்த நாளே அல்ல அந்தண்டிலவே அதை பிடுங்கி கொண்டாந்து இங்கே வச்சிருவினோம் பாதுகாப்பு. அப்புறம் அடுத்த வருஷம் கொண்ட குத்திவினோம். அவே அங்கே துயிலும் இல்லங்கள்ன்றதுக்கு இந்த வித அடையாளம் இருக்கே. அங்கே ஆடும் மாடும் பத்தையும் செடியுமாகத்தான் இருக்கும் ஏனைய நாட்கள். அவை இந்த விஷயங்களில் நீங்கள் மாவீரர் உறுத்துடையவர்களாகிய நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு போராளியாக நான் உங்களிடம் இந்த வேண்டுகோளை விடுகின்றேன். இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளின் வரலாற்றை அவர்கள் அழிப்பதற்கு நீங்களும் காரணமாக இருந்து விடுவீர்கள். எனவே உங்களுடைய அந்த நோக்கமும் உங்களுடைய பிள்ளைகள் இறந்த அந்த விடுதலை உணர்வோடும் அவர்களின் அந்த ஆத்மா சாந்தியடைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு மாவீரர்களுடைய உறுத்துடையவர்களும் ஒவ்வொரு மாவீர துயிலும் உங்களுக்குரிய மாவீர துயிலும் இல்லங்களில் அந்த கல்லறைகளை அமைத்து அந்த அந்த எங்களுடைய வரலாற்றை அழிக்காமல் பாதுகாப்பதற்காகவும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளினுடைய நினைவு நாட்களில் அங்கே போய் அந்த கல்லறைக்கு முன்னால் இருந்து நீங்கள் ஒரு வழிபாட்டை செய்வதற்காகவும் அதை நினைவுபடுத்துவதற்குமாக தயவு செய்து ஒவ்வொரு மாவீரர் குடும்பங்களும் இதிலே கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு முழு உறுத்தும் இருக்கிறது. ஆகவே மாவீரர் துயிலும் இல்லம் என்ற விடயங்களில் உங்களுக்கு இல்லாத உறுத்து யாருக்கும் இல்லை. இப்போது இந்த பூங்காவாக பதிவு செய்யப்பட்டது. இப்போ எங்களுக்கு அந்த உறுதி இல்லை. அவர்கள் பூங்காவாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதை விட்டால் நாளைக்கு அரசாங்கம் கொஞ்சம் காசை ஒதுக்கி கொடுத்துட்டு பூங்காவை அபிவிருத்தி செய்யன்னு சொன்னால் பூங்கா துயிலும் இல்லம் பூங்காவாக மாறிவிடும். அங்கே பிறகு நாங்கள் மாவீரர் துயிலும் இல்லத்துக்குரிய எந்த அடையாளங்களும் இருக்காது. என ஏற்கனவே அது அழிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அந்த அழிக்கப்படாமல் அந்த அடையாளங்களோடு நாங்கள் பாதுகாப்பதற்கான ஒரு எளிய வழிதான் இந்த மண்ணாலான மாதிரி சமாதிகளை நாங்கள் இந்த வருடமே முடிந்தவரை எல்லா துயிலும் இல்லங்களிலும் அமைக்க முயற்சி. அதுக்கு ஒரு காசு தேவையில்லை. சரியான அங்கே ஒரு நிர்வாகம் இருந்தால் அதனை வைத்து அங்கே உள்ள
சிரமதானம் செய்யும் போது அந்த ஊர் மக்களை வச்சு அதை செய்யலாம். அதை செய்கிறதுக்கு எங்களுடைய மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை நிர்வகிப்பார்கள். இதில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக மாவீரர் பெற்றோர்கள், மாவீரர் உடுத்துடையோர், இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது ஒவ்வொரு துயிலும் இல்லமும் ஒவ்வொரு விதமாக நிர்வகிக்கப்படுவதை பார்க்கின்றோம். ஆகவே எங்களுடைய அமைப்பானது மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் அந்த விடயங்களை ஒரு முகப்படுத்துவதற்காக மாவீரர் துயிலும் இல்லத்துக்கான ஒரு பொதுவான ஜாப்பை பலரது ஒத்துழைப்போடும் ஆலோசனையோடும் தயாரித்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த மாதம் மாவீரர் வாரத்தின் முதல் நாளான 21ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் அதை வழியில் கொண்டு வருவோம். ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு தலைவராக இருக்க வேண்டிய அந்த தகுதியுடையவர் ஒரு மாவீரர் பெற்றோராகவோ அல்லது மாவீரற்ற பிள்ளையாகவோ தான் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் எல்லாம் அங்கே இருக்க இயலாது, வேறு யாரும் இருக்க இயலாது. மாவீரர் பெற்றோர்கள் அல்லது மாவீரர் பிள்ளைகள் அவர்களுக்குத்தான் அந்த உறுதி இருக்கிறது. மாவீரர் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு தலைமை தாங்குகின்ற அந்த உரிமை. ஆகவே அதனை நாங்கள் வலியுறுத்தி எதிர்வருகின்ற 21ஆம் தேதி அந்த ஜாப்பை நாங்கள் மக்கள் பார்வைக்காக வெளிப்படுத்த இருக்கின்றோம். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எல்லா துயிலும் இல்லங்களிலுமே அவர்களின் பிரசன்னத்துக்கு முன்னிலையில் நிர்வாகங்கள் வரையறுக்கப்பட்ட அந்த ஜாப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படும். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஆளுகை செலுத்த இயலாது, ஒரு கிராமம் ஆளுகை செலுத்த இயலாது. ஆகவே எல்லா அந்த குறைபாடுகளையும் தீர்க்கின்ற ஒரு களமாக நிச்சயமாக நாங்கள் இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு. நாங்கள் மாவீரர்களுக்கு செய்யக்கூடிய அந்த செயல்பாடும் அதுதான். மாவீரர் துயிலும் இல்லங்களை மாவீரர் இல்லங்களாக நாங்கள் உருவாக்கி கொடுப்பது எங்களுடைய ஒரு வரலாற்று கடமையாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த செய்திகளை நான் இன்று ஏன் இதில் சொல்லுகின்றேன் என்றால், இங்கே இருப்பவர்கள் எல்லாம் மாவீரர்கள் பெற்றோர்கள், மாவீரருடைய துணைவியார்கள் அல்லது மாவீரர்களின் பிள்ளைகள். ஆகவே உங்களுக்கு முன்னால் இந்த செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய அந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் எங்களுடைய வரலாறுகள் எவ்வாறு அழிக்கப்படுகின்றது, அந்த வரலாற்றை மீண்டும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. இதில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. போராளிகளுக்கும் மிக முக்கியமாக இந்த பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய போராளிகளும் கூட சில பேர் வழி தடுமாறி சில அரசியல் நிகழ்ச்சிகளுக்குள்ள உள்வாங்கப்பட்டு தெரிந்தோ தெரியாமலோ இந்த செயல்பாடுகளை எதிர்த்து நிற்கிறார்கள். ஆகவே அவர்களையும் கூட நான் இந்த இடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். உங்களுடைய அந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் நீங்கள் எவ்வாறு ஒரு தேச கனவோடு எல்லா விடயங்களையும் நீங்கள் ஆற்றி வந்தீர்களோ அந்த தகுதியை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த தகுதியிலிருந்து நீங்கள் ஒரு படி கூட இறங்கக்கூடாது. உங்களுடைய அந்த ஒப்பற்ற சேவையை நீங்கள் இந்த தேசத்துக்கு தொடர வேண்டும். அந்த சேவை துயிலும் இல்லங்களில் தான் நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் வேறு விதமாக கணக்காக செய்ய யோசித்தோம்னா நாங்கள் எல்லாத்தையும் குழப்பி அடிப்போம். ஆகவே எளிமையாக நாங்கள் செய்ய வேண்டிய பல வரலாற்று கடமைகள் எங்கள் முன் காத்திருக்கின்றது. அதனை செய்வதற்கு போராளிகள் உங்களை தயாராக்கி கொள்ளுங்கள் என்று கூறி எனது இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.